பிறந்தநாள் விழா என்ற பெயரில் ரேவ் பார்ட்டி நடத்தி போதை வஸ்துக்களுடன் குதூகலித்த கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இளசுகளை அழைத்து போதை விருந்து கொடுத்த மாஜி எம்எல்ஏ பேரன் மனைவியுடன் கைதானது எப்படி? கிடக்கும் காஸ்ட்லி கஞ்சா, பாக்கெட்டாக உயர் ரக போதை வஸ்து, குவித்து கிடக்கும் மது பாட்டில்கள், கூடையாக செல்போன்கள், கட்டுக்கட்டாக ஆணுரைகள், முக்காடு போட்டிருக்கும் கிசா மன்னர்கள், சிரித்துக்கொண்டே வேனில் ஏறும் சிங்கார மங்கைகள், வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் என பல இடங்களில் இருந்து வந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களோடு உல்லாச பார்ட்டி நடத்திய கும்பலை போலீசார் கொத்தாக தூக்கிய சம்பவத்தின் மாஸ்டர் பீஸ் தான் இவையெல்லாம். இந்த மொத்த பார்ட்டியையும் ஒருங்கிணைத்தது கையில் சிகரெட்டுடன் மஜாவாக போஸ் கொடுக்கும் இந்த கணவன் மனைவிதான். இந்த மாடர்ன் ஜோடி பர்த்டே பார்ட்டி என்ற பெயரில் சோசியல் மீடியாவில் விளம்பரம் செய்து 80க்கும் மேற்பட்ட இளசுகளை அழைத்து வெறித்தனமான விருந்து கொடுத்துள்ளனர். நடந்த சம்பவத்தின் பின்னணியை அறிய செய்தியாளர் பிரசாத்துடன் களத்தில் இறங்கினோம். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ராமநாதிச்சன் புதூரில் தனியாருக்கு சொந்தமான சொகுசு விடுதி ஒன்று உள்ளது. இங்கு தடை செய்யப்பட்ட போதை வஸ்துகளோடு பார்ட்டி நடப்பதாக கன்னியாகுமரி மாவட்ட போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே மது, கஞ்சா மற்றும் விதவிதமான போதைப் பொருட்களுடன் ஆண், பெண் என பல இளசுகளும் அலங்கோலமாக ஆடிக்கொண்டிருந்தனர். இதனை கண்ட போலீசார் விருந்து நடைபெற்ற பகுதியை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். போலீசாரை கண்டவுடன் பலரும் தலைதெறிக்க ஓடி உள்ளனர். உடனே அவர்களை பிடித்து வந்து விசாரணை நடத்தினர். அதில்தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. இந்த பார்ட்டியின் ஒருங்கிணைப்பாளர் குலசேகர் பகுதியைச் சேர்ந்த கோகுல். 33 வயதான இவர் திருவட்டார் தொகுதி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பு நடேசன் பேரன். கோகுலின் மனைவி சௌமி. இந்த தம்பதிக்கு ஒரு மகள் உள்ளார். பிரைவேட் பார்ட்டி என்ற பெயரில் கூத்தடிப்பதுதான் இந்த தம்பதியின் பிரதான வேலை. இந்த நிலையில்தான் கன்னியாகுமரியிலும் ஒரு ரேவ் பார்ட்டி நடத்த திட்டமிட்டிருக்கிறது இந்த ஜோடி. அதற்காக மகளின் பிறந்த நாள் பார்ட்டி என போஸ்டர் தயார் செய்து அதை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டு அழைப்பு விடுத்திருக்கிறார். 3 நாள் நடைபெறும் இந்த பார்ட்டியில் வெளிநாட்டு டிஜேக்களின் இசை கச்சேரி, எக்கச்சக்கமான போதை வஸ்து, பல விதமான என்டர்டெயின்மெண்ட் இருப்பதாக ஆசையை தூண்டி உள்ளனர். இதனை பார்த்ததும் வெளிநாடுகளில் இருந்தும், கேரளா, கர்நாடகா, கோவா போன்ற மாநிலங்களில் இருந்தும், தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இளைஞர்கள், இளம் பெண்கள் என 80க்கும் மேற்பட்டோர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கூறியது போலவே கடந்த 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 3 நாட்கள் பார்ட்டி நடந்திருக்கிறது. இந்த விருந்தில் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா, MDMA என்ற மெத்தபெட்டமைன், போதை மாத்திரை போன்ற உயர் ரக பொருட்கள், வெளிநாட்டு மதுபானங்கள் பயன்படுத்தப்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து கோகுல் கிருஷ்ணன், அவரது மனைவி சௌமி, சகோதரன் கோவிந்து கிருஷ்ணன், ஆலப்புழா பகுதியைச் சேர்ந்த விதுன், கோவாவைச் சேர்ந்த ராஜ் சிங் கவுடா, பெங்களூருவைச் சேர்ந்த சையத் பாஷா மற்றும் பாலன்ஸ் பால் விடுதி உரிமையாளர் ராஜு ஆகிய 8 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 100 மது பாட்டில்கள், 100 கிராம் கஞ்சா, 6.300 மில்லிகிராம் கஞ்சா ஆயில், 5.100 கிராம் ஓஜி ஒரிஜினல் கேங்ஸ்டர், 1.100 மில்லி மெத்தபெட்டமைன், 200 மில்லிகிராம் MDMA, 3 LSD ஸ்டாம்ப் மற்றும் போதை மாத்திரைகள் என கோடி ரூபாய் மதிப்பில் போதை வஸ்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் சம்பவ இடத்தில் பாக்கெட்டாக ஆணுரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த 3 பேர், இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒருவர், போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் என 5 வெளிநாட்டு நபர்கள் உட்பட 70 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோகுல் பதிவிட்ட ஃபேஸ்புக் விளம்பரத்தை வைத்துதான் போலீசார் இந்த ரெய்டை நடத்தி மொத்த கும்பலையும் கைது செய்துள்ளனர். மேலும் இந்த பார்ட்டியின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்ட கோகுல் கிருஷ்ணன் கடந்த 2020ஆம் ஆண்டு கஞ்சா ஆயில் வைத்திருந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர் என்றும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. கோகுலகிருஷ்ணன் பல நாடுகளில் நடைபெறும் போதை பார்ட்டிகளில் பங்கேற்றுள்ளதாக தெரிகிறது. சமீபத்தில் தாய்லாந்தில் நடைபெற்ற ஒரு விருந்தில் கலந்து கொண்டதும் தெரியவந்தது. அதை வைத்துதான் பல நாடுகளில் போதை பார்ட்டி நடத்தும் பிரபலங்களை அழைத்து வந்து கன்னியாகுமரியில் இப்படி ஒரு பார்ட்டியை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் இவர் சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதாக கூறி பார்ட்டிக்கு ஆள் சேர்த்திருக்கிறார். இதனால் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை. இந்த பார்ட்டிக்கு அவரது மனைவி சௌமியும் சகோதரர் கோவிந்தும் உறுதுணையாக இருந்துள்ளனர். எனவே இவருக்கு சர்வதேச போதைப் பொருட்கள் கடத்தல் நெட்வொர்க்குடன் தொடர்பிருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதனால் கோகுல் கிருஷ்ணனை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மேலும் இங்கு கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் யாரிடமிருந்து வாங்கியவை, வேறு யாருக்கெல்லாம் விற்பனை செய்யப்பட்டது என்பது குறித்தும் போலீசார் பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி பார்ட்டியில் பங்கேற்ற பலரும் போலீசார் திடீர் ரெய்டின் போது தப்பி ஓடியதாக தெரிகிறது. அவர்களின் கைகளிலும் போதைப் பொருட்கள் இருந்ததாகவும் தெரிகிறது. எனவே அவர்களையும் போலீசார் தேடும் பணியில் இறங்கியுள்ளனர். முன்னாள் MLAவின் பேரன் இப்படி மனைவியோடு சேர்ந்து போதை பார்ட்டியை நடத்தி போலீசில் சிக்கிய சம்பவம் குமரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தனையும் நடந்த பின்னர் பார்ட்டியில் கலந்து கொண்ட பெண்களை போலீசார் கைது செய்து அழைத்து செல்லும் போது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் சிரித்துக் கொண்டே சென்றதெல்லாம் இளசுகளிடம் ஊறிப்போன போதையின் வீரியத்தை படம் போட்டு காட்டுகிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.